பலாப்பழம் இருக்கிற இடத்தை காட்டு, அப்பதான் உன்னை கரையில் இறக்கி விடுவேன்னு சொல்லுச்சு. இதை கேட்ட சிலந்தி உடனே பக்கத்துல இருக்கிற செடிக்கு பக்கத்துல ஒரு பலாப்பழம் இருக்கிறத காமிச்சிச்சு. உடனே சிலந்தியை இறக்கி விட்டு முதலை பலாப்பழம் கிட்ட போச்சு. அந்த பலாப்பழம் சிலந்தி வலை பிடிச்ச தூசியா இருந்துச்சு. பலாப்பழம் சாப்பிடுற ஆசையில அந்த பழத்தை அப்படியே முழுசா கடிச்சிச்சு முதலை. கடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அது ஏதோ கெட்டு போன புளிக்கிற பழம், இனிக்கிற பலாப்பழம் இல்லைன்னு. முதலையோட வாயெல்லாம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிருச்சு. தூணு துப்புன முதலைய பார்த்து அந்த இருக்கிற எல்லா சிலந்திகளை முட்டாள் முதலைகளா, பலாப்பழம் வேணுமா உங்களுக்குன்னு கேட்டு சிரிச்சிச்சுங்க. இத பார்த்த முதலைக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. தன்னை இந்த சிலந்தி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திச்சுன்னு கவலையோடு அங்கிருந்து போயிடுச்சுங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த காட்டுல மிகப்பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப அந்த இருந்த முதலைங்க எல்லாம் ஆத்து வெள்ளத்துல நிலையா இருக்க முடியாம அங்கிட்டும் இங்கிட்டும் இழுத்துக்கிட்டு கிடந்துச்சுங்க. அப்ப அதை பார்த்த சிலந்தி கூட்டம், அடடா முதலையாரே, அங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக ஒரு பெரிய கயிறு பின்னி அங்க தொங்க விட்டு இருக்கோம், அதை பிடிச்சு கரைக்கு வந்துடுங்க, நாம எல்லாரும் தப்பிச்சிடலாம்னு சொல்லுச்சு. அதை நம்பின முதலை மெதுவா கஷ்டப்பட்டு கயிறு இருக்க இடத்திற்கு நீந்தி தன்னோட வாயால அந்த கயிறை பிடிச்சு மெதுவா கரையேற பார்த்துச்சு. அப்பதான் அந்த கயிறு அருந்து திரும்பவும் அதுக்குள்ள தடால்னு விழுந்துச்சு முதலை. அந்த முதலைக்கு புரிஞ்சது, இது கயிறு இல்ல, இந்த சிலந்திங்க கயிறு மாதிரி வலை பின்னி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுக்கிடுச்சு. அதை பார்த்த எல்லா சிலந்திகளை சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த இடத்தை விட்டு வேகமா வேறு இடத்தை பார்த்து போயிடுச்சு. மெதுவா கரையேறின அப்பதான் ஒரு குரங்கு அந்த முதலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. என்ன குரங்காரே, நான் கஷ்டப்பட்டு நீந்தி கரையேறுறேன், என்ன இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு